சுருதி என்ன இது? எனக்கும் அஸ்வினுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கியா? அஸ்வின், நான் சொல்றது கொஞ்சம். What the hell is this, சுருதி? நீ எதுக்காக எனக்கும் அஸ்வினுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண? அது சும்மா தான் எடுத்தேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப? நான் தான் சொன்னேன்ல, சும்மா தான் அதை எடுத்தேன். சுருதி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அஸ்வின் என்னோட பையன் நினைக்கிறியா நீ? இல்ல, அது வந்து நான். சுருதி, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? நான் உன்கிட்ட சும்மா பொய் சொன்னேன்னு நினைக்கிறியா? அப்படின்னா இது என்ன? ஓகே, கோ அஹெட். ஓபன் இட். திறந்து பாரு. எனக்கும் அந்த பையன் அஸ்வினுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத இந்த ரிப்போர்ட் பார்த்தாவது தெரிஞ்சுக்கோ. என்ன மன்னிச்சிருங்க அஸ்வின். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் சத்தியமா சொல்றேன், இனிமே இது மாதிரி நான் யோசிக்கவே மாட்டேன். சுருதி, நான் உன்கிட்ட கடைசி முறையா சொல்றேன். நானும் டாஃப்னியும் வெறும் டேட்டிங் தான் போனோம். அதுக்கும் மேல எங்க 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே நடக்கல. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அதனால தான் இது. அஸ்வின் கோச்சுக்கிட்டாரே. இப்ப நான் என்ன பண்றது? அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நான் மட்டும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் செய்யாம இருந்திருந்தா அஸ்வின் என் மேல கோவப்பட்டிருக்கவே மாட்டாரு. பாவம், அந்த குழந்தை மேல என்ன தப்பு இருக்கு? இவனுக்கு என் மேல கோவம் இல்லாம இருக்கலாம், ஆனா இவனுக்காக நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். அஸ்வின், நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியில போலாமா? இவனுக்கு என்னாச்சு? அஸ்வின், What there? என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்கூல் டெஸ்டுக்காக வரைஞ்சிட்டு இருக்கேன். And now you spoiled it. நீங்க கூப்பிட்டு யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்க பிஸியா இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. லெட் மீ பீ. நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? ஏன் இவனுக்கு இவ்ளோ கோவம் வந்துச்சு? அஸ்வின், அவனோட அம்மா கூட அம்மா மட்டும் இருக்காங்க. இவன் மனசுல இருக்கிற விஷயத்த படமா வரைய முயற்சி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படங்கள்ல ரொம்ப நல்லா தெரியுது. அஸ்வினுக்கு அப்பா இல்லைங்கிற குறை அவனை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஒருவேளை எனக்கும் அப்பா பேர் தெரிஞ்சிருந்தா நான் கூட உன்கிட்ட சொல்லிருப்பேன். அஸ்வின்,
யாரு? அஸ்வின், என்ன மன்னிச்சிடு. இட்ஸ் ஓகே. நிஜமாவே என் தப்ப நினைச்சு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ரியலி? நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்றத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சரிப்பா, நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஆனா உனக்கு என் மேல கோவம் இருந்தா என் கூட வந்து சண்டை போட்டுடு. ஆனா இப்படி உம்மன்னு மட்டும் இருக்காத. மனசுக்குள்ளேயே கோவத்தை வச்சுக்கிறத விட அதை வெளியில கூட்டிடுறது நல்லது. ஓகே. அது வந்து நான் சொல்றேன்ல, கிளம்புங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா ஸ்ருதி? ஒரே நாள்ல 2 பேரை கோவப்படுத்திருக்கோன்னு ரொம்ப பெருமையா இருக்கா? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டேன். நான் ஒரே நாள்ல 2 பேரை கோவப்பட வைக்கிறதா? இல்ல. டியர் டைரி, இது டாஃப்னியோட டைரி போல இருக்கு. இல்ல ஸ்ருதி, நீ இதை படிக்க கூடாது. ஆனா படிக்கணும்னு ஆசையா இருக்கே, என்ன பண்றது? ஸ்ருதி, நீ மத்தவங்க டைரியெல்லாம் எடுத்து படிக்க கூடாது. இது தப்புன்னு உனக்கே தெரியும்ல. ஸ்ருதி, ஒரு டைரி படிக்கிறதுனால பூகம்பமா வந்துட போகுது. அப்படியே நீ படிச்சின்னா கூட அது ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு கிடையாது. இல்ல இல்ல ஸ்ருதி, நீ அந்த மாதிரி செய்யக்கூடாது. உனக்கு ஞாபகம் இருக்கா நீ அஸ்வின் கிட்ட என்ன சொன்ன? நீ அஸ்வின் கிட்ட இனிமே எதையும் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன்னு சொன்ன. ஆனா அதுவா தானா என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சுன்னா அதை பார்க்காம கண்ணை மூடிக்குவேன்னு சொன்னியா என்ன? சொல்லு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அப்புறம் என்ன, பாக்குறதுனால என்ன தப்பாயிட போகுது? நம்ம 2 பேர் என்னமோ ஒண்ணா மேட்ச் ஆகுதுல்ல. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. பாக்குறதுனால என்ன தப்பாயிட போகுது? ஸ்ருதி, ஸ்ருதி, ஒருவேளை காத்தடிச்சதுன்னா பேப்பர் தானே திரும்பிச்சுன்னா பாவம் நீ என்ன செய்வ? ஆமா, கரெக்ட் தான். இங்க பாருங்க கடவுளே, நான் இந்த டைரியை திறக்கவே இல்ல. காத்துல பேப்பர் தானா திறந்ததுனால இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. இன்னைக்கு என்னோட ப்ரொஃபசர் என்ன பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் எனக்கு ப்ராஜெக்ட்ல ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சது. ஐ அம் சோ ஹாப்பி. போர் அடிக்கிற படிப்பை பத்தி எழுதியிருக்காங்க. டுடே வாஸ் அ குட் டே. இன்னைக்கு நான் ஒரு பையனை சந்திச்சேன். அமைதியா இருந்தான். ரொம்ப திமிர் பிடிச்சவ மாதிரி தெரிஞ்சது. இருந்தாலும் எனக்கு அவனை ஏன் பிடிச்சதுன்னு தெரியல. அவன்கிட்ட ஏதோ ஒன்னு இருந்துச்சு. இட்ஸ் அ குட் ஃபீலிங். திமிரா இருந்தும் நல்லவனா தெரிஞ்சிருக்கான். ஒருவேளை இது அஸ்வினா இருக்குமோ? டுடே வாஸ் ஸ்பெஷல். நாங்க மூவி பார்க்க போனோம். இங்கிலீஷ் ஃபில்ம். அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஆனா நான் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. அதுதான் அவன் பக்கம் என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு. ஐ ரியலி லைக் ஹிம். ஆனா அந்த பையனுக்கும் என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல.
எல்லா இடத்துலயும் பையன் பையன் எழுதுனா ஏன் இந்த பையனுக்கு பேர் இல்லையா என்ன? எங்கேயுமே பேர் எழுதல. இப்ப எனக்கு எப்படி தெரியும் அது என்னோட அஸ்வினா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. தட் ஐ வாஸ் praying இந்த சாயங்காலம் முடியவே கூடாது. இட் வாஸ் அமேசிங். நாங்க 2 பேரும் இன்னைக்கு லண்டனுக்கு வந்தோம். என்னால ஒரு விஷயத்த நம்பவே முடியல. அவன் எனக்காக ஃப்ளவர்ஸ் வாங்கினான். என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே அழகான பூக்கள் அதுதான். பட் ஐ கான்ட் சே ஃபார் ஷியோர். நான் அவனை உயிருக்குயிரா காதலிக்கிற மாதிரி அவனும் என்ன. கடவுளே, இது கண்டிப்பா அஸ்வினா தான் இருக்கும். இல்ல இது அஸ்வினா இருக்கும்னு எப்படி நினைக்கிறது? ஒருவேளை இவங்க உயிருக்குயிரா காதலிச்சிருந்தா ஏன் இவங்க பேர் எழுதல? பேர் எழுதுறதுனால பெண்ல இருக்கிற இங்க என்ன தீண்டா போயிருக்கும்? இல்ல நான் தேவையில்லாம தப்பா யோசிக்கிறேன். இது அஸ்வினா இல்லாம இருக்கலாம். டேட் 7 நவம்பர் 2006. 2006. எங்க ரிலேஷன்ஷிப் தொடருமா தொடராதான்னு தெரிஞ்சுக்க இந்த நாள் உண்மையிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. ஆனா அன்னைக்கு நடந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அட கடவுளே, எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒருத்தர் நெருங்கிட்டோம். 2 பேரோட இதய துடிப்பு கேட்கிற அளவுக்கு நாங்க நெருக்கமாயிட்டோம். பேஜ கிழிச்சிருக்காங்களே. அப்படின்னா கண்டிப்பா அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த பையன் யாருன்னே தெரியலையே. அது அஸ்வினா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரே குழப்பமா இருக்கு. அஸ்வினோட காலேஜ் திங்ஸ் எல்லாம் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அதை கண்டுபிடிச்சே ஆகணும். அன்னைக்கு அஸ்வினும் டேஃப்னியும் ஒன்னா இருந்தாங்களான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஸ்ருதி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அஸ்வின் என்னோட பையன் நினைக்கிறியா நீ? ஸ்ருதி, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? நான் உன்கிட்ட சும்மா பொய் சொன்னேன்னு நினைக்கிறியா? இல்ல அஸ்வின், எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை நீங்க சில விஷயங்களை மறந்துருக்கலாம்ல. எனக்கு உண்மை தெரியற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. கடவுளே, நீங்க தான் எனக்கு உதவி செய்ய முடியும். தயவு செஞ்சு அஸ்வினும் டேஃப்னியும் 2006ல ஒன்னு சேரலன்னு இதுல இருக்கணும். யார் இது? உண்மையாவே ஏதாவது குழப்பம் இருக்குமா? அட கடவுளே, எவ்வளவு பொண்ணுங்களா? ஒருவேளை அந்த நீதா, ஸ்டெஃப்னி, சிம்மி இந்த பொண்ணுங்களா அஸ்வின் சொன்ன பொண்ணுங்களா இருக்குமா? இது அஸ்வின். இது அஸ்வின். இது அஸ்வின். இது அஸ்வின். நான் அஸ்வின். ஸ்ருதி, நீ பைத்தியம் ஆயிட்டன்னு நினைக்கிறேன். உன்னால எதுவுமே செய்ய முடியாது. முதல்ல இப்படி குப்பையா யோசிக்கிறதெல்லாம் நிறுத்து. அஸ்வினு, டாஃப்னியுமா? 2006.
அப்படி பார்த்தா அஸ்வினும் டாஃப்னியும் 2006ல ஒன்னா இருந்தாங்களா? இப்ப அஸ்வினுக்கு 5 வயசு ஆகுது. நான் இப்ப யோசிக்கிறது உண்மையா இருக்குமா? என்ன ஆனாலும் சரி, அஸ்வின் இவரோட பையன்தான். என்ன மன்னிச்சிடுங்க மேம், தப்பு நடந்துருச்சு. அட கடவுளே, நான் உணர்ச்சி வசப்பட்டு ரிப்போர்ட் வேற கழிச்சிட்டேனே. ஒரு நிமிஷம், அவங்க கிட்ட ரிப்போர்ட்டோட இன்னொரு காப்பி கண்டிப்பா இருக்குமே. ஹலோ, நான் தாங்க மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின் பேசுறேன். நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை வீட்டுக்கு அனுப்புனீங்கல்ல, அத நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். உங்ககிட்ட அந்த ரிப்போர்ட்டோட இன்னொரு காப்பி இருக்குமா? என்ன, உங்க கம்ப்யூட்டர் வேலை செய்யலையா? இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா? சரி. ஸ்ருதி, அஸ்வினும் டாஃப்னியும் ஒரே வருஷத்துல ஒன்னா படிச்சிருக்காங்க. அதுக்காக இவனோட அப்பா அஸ்வின் சொன்னா அது நல்லாவா இருக்கும்? ஆனா அந்த ரிப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் ஒன்னும் கையை கட்டிக்கிட்டு சும்மா உட்கார போறது இல்ல. நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஒரு நிமிஷம். அஸ்வின் ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம், அதுல அப்பா பேரு கண்டிப்பா எழுதிருக்கும். ஆனா நான் அந்த ஃபைலை எப்படி தேடுறது? மன்னிச்சிருங்க மேம், தெரியாம தப்பு நடந்துருச்சு. நல்ல வேளை, என் வேலை ஈஸி ஆயிடுச்சு. பிரின்சிபல் கிளாஸ் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னையா பார்த்து வரக்கூடாதா? என்னையா நீ? டீ நல்லாதான் சார் இருக்கும். ஏன்னா டீல ஏலக்காய் போட்டிருக்கேன். அட என்னையா நீ? பார்த்து வரக்கூடாதா? சரியான ஆளியா நீ? ஏய், யாரியா நீ? அட யாரியா நீ? கேக்குறேன்ல. நான் புதுசா வந்த பியூனு. புது அப்பாயின்மெண்டா? அந்த ஃபைல் அங்க வச்சுட்டு என் பின்னாடியே வா. டீ போடுறது தான் உன்னுடைய வேலை. நீங்க போங்க, நான் ஃபைலை வச்சுட்டு வந்துடுறேன். முதல்ல நான் சொல்றதை செய்யு. அங்க ஸ்டாஃபுங்களுக்கு டீ டைம் ஆயிருச்சு. என்ன என்ன என்ன? நீ பேண்ட்ரிக்காரன் தானே? உன் யூனிஃபார்மை பார்த்தாலே தெரியுதே. இதுதான் பேண்ட்ரியோட யூனிஃபார்ம். அதனால தான் உன்னுடைய வேலை டீ போடுறதுன்னு சொன்னேன். சீக்கிரம் என் கூட வந்து டீயை போடு. கடவுளே, காலையில என்கேக்கு டீ கொடுக்காத தண்டனையா? சரி வா. ஃபைல் அங்கேயே வச்சிரியா, அப்புறமா நான் வந்து எடுத்துக்கிறேன். இங்க பாரு, இப்போ நீ இங்க புதுசா தானே வேலைக்கு வந்திருக்க. முதல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் டீ கொடு, அதுக்கப்புறமா உன்னை இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துறேன். சரியா? என்னையா நீ ரொம்ப பலவீனமா இருக்க? முதல்ல உனக்கு தான் சமைச்சு போடணும் போல இருக்க. சரி வா போலாம் போலாம்.
டீ ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்ன விசேஷம்? டீ நல்லதா இருக்கும். ஏன்னா நான் இதுல ஏலக்காய் போட்டிருக்கேன்ல. ஏலக்காய் டீ. அச். இங்க வந்து சேர்றதுக்கு நான் அத்தனை பேருக்கும் டீ போட வேண்டியதா ஆயிடுச்சு. தெரியல இன்னும் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்குமோ. அட கடவுளே, எப்படியாவது இது செஞ்சே ஆகணும். எனக்கு இவனோட அப்பா பேர் தெரிஞ்சே ஆகணும். நீ எப்பவுமே என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்த, அதனால தான் என்னால ஷாட் அடிக்க முடியல. And you know what? நீ உன்னோட பாய்ஸ் டீம் கூட வந்து கூட என்ன உன்னால தோக்கடிக்கவே முடியல. டாஃப்னி நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா என்ன? நீ ஜெயிச்சதே நான் உன்னை ஜெயிக்க விட்டதுனால மட்டும்தான். Your wish. நான் சீட்டிங் பண்ற ஆள் கிடையாது, சரியா? நானும் தோத்ததே கிடையாது.